உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத பெரும் செல்வாக்கோடு திகழ்ந்தது காங்கிரஸ் கட்சி. நேரு குடும்பத்தின் சொத்துக்களை போல ரேபரேலி, அமேதி தொகுதிகள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வெற்றி வாய்ப்புகளை காங்கிரஸ் கட்சிக்கு அள்ளி கொடுத்தன. 1952, 1957 ஆண்டுகளில் நேருவின் மருமகனும் இந்திரா காந்தியின் கணவருமான ஃபெரோஸ் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். அதன் பின்னர் 1967, 1971 லோக்சபா தேர்தல்களில் இந்திரா காந்தி போட்டியிட்டு வென்றார். 1980 ஆண்டு தேர்தலில் மீண்டும் இந்திரா காந்தியை வென்றார். 2004 ஆண்டு முதல் தற்போது வரை ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து 5 முறை போட்டியிட்டு வென்றவர் சோனியா காந்தி. இத்தொகுதியில் சோனியா காந்தி 50% முதல் 80% வாக்குகள் வரை பெற்றார். ரேபரேலியை போல உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியும் நேரு குடும்பத்தின் கோட்டையாகும். இந்த தொகுதியில் 1980 இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி போட்டியிட்டு வென்றார். இதனைத் தொடர்ந்து 1981 முதல் 1991 வரை இந்திராவின் இன்னொரு மகன் ராஜீவ் காந்தி எம்பியாக இருந்தார். 1991 ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னர் 1996, 1999 தேர்தல்களில் அவரது மனைவி சோனியா காந்தி போட்டியிட்டு வென்றார். 2004, 2009, 2014 லோக்சபா தேர்தல்களில் ராகுல் காந்தி போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் ராகுல் காந்தி தோற்று போனது காங்கிரஸை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்தி அமேதி மற்றும் கேரளாவின் வயநாடு லோக்சபா தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் அமேதியில் தோல்வியடைந்தார் ராகுல் காந்தி. தற்போது வயநாடு தொகுதி எம்பியாக இருக்கும் ராகுல் காந்தி இம்முறையும் கேரளாவின் வயநாடு தொகுதியில்தான் போட்டியிடுகிறார். இப்படியான ஒரு சூழலில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அமேதி தொகுதியில் யார் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. ஸ்மிருதி இரானிக்கு எதிராக விஜேந்திர சிங்கை களமிறக்கிய காங்கிரஸ் வெற்றி பெற்று விடுவோம் என்று பெரும் நம்பிக்கையில் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் பாஜகவிற்கு தாவினார் அமேதி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் விஜேந்திர சிங். இதனால் காங்கிரஸ் சார்பில் யார் நிற்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அமேதி தொகுதியில் போட்டியிட பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ரா விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராபர்ட் வத்ரா, அமேதி தொகுதி மக்களுக்கு காந்தி குடும்பம் தேவை என்று நினைத்தால் நானே களத்தில் இறங்க தயார் என்று கூறியுள்ளார். ராபர்ட்டின் இந்த விருப்பத்தை அவரது மாமியார் சோனியா காந்தி மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லண்டனில் நில வழக்கில் சிக்கியுள்ள ராபர்ட் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவரை அரசியலில் இழுத்து காங்கிரசிற்கு மேலும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த விரும்பவில்லை என சோனியா நினைப்பதால் தன் மருமகனின் கோரிக்கையை சோனியா ரிஜெக்ட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 2019 தேர்தல் சமயத்தில் தனக்கு அரசியலில் எந்த விருப்பமும் இல்லை என்று கூறிய ராபர்ட் வத்ரா தற்போது அரசியலில் குதிக்க ஆர்வம் காட்டுவதால் காந்தி குடும்பத்தில் விரிசல் ஏற்பட தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரை தான் அமேதி தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிக்க உள்ளது என்று.